என் அன்பு பிள்ளையே, இன்று இந்த அம்மா உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னை தேடி வந்த இந்த அம்மாவை நீ அலட்சியம் செய்துவிடாதே. இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டத்திற்கும் வேதனைக்கும் இன்றோடு விடிவு காலம் பிறந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் இதுவரை பல அவமானங்களை சந்தித்து விட்டாய். நம் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று நீ மிகவும் வேதனை அடைந்துள்ளாய். நீ செய்யாத தவறுக்கெல்லாம் உன் மீது பழி வீழ்ந்து கொண்டே இருக்கின்றது. நீ தலை நிமிர்ந்து நிற்க முடியாத அளவிற்கு பல அவமானங்களை உன் வாழ்க்கையில் சந்தித்து விட்டாய். இதையெல்லாம் நினைத்து நீ கலங்காதே. உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக மிகப்பெரிய சூழ்ச்சிகள் நடந்துவிட்டது. இந்த அம்மா இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். உன்னைச் சுற்றி சூழ்ச்சி வலையை பின்னியிருப்பவர்களுக்கு சரியான தண்டனை அளிக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, நீ இதுவரை நேர்மையாகவும் உண்மையாகவும் எந்த ஒரு விஷயத்திலும் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவன். ஆனால் உன்னுடைய நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் உனக்கு எதிராகவே சதி செய்து உன்னை நிம்மதியாக வாழவிடாமல் கஷ்டங்களையும் துன்பத்தையும் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்த அம்மா உன்னிடம் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். நீ பொறுமையுடன் கேட்க வேண்டும். நீ இந்த உலகத்தில் என்னதான் நல்லவனாக இருந்தாலும், எத்தனை நன்மைகள் செய்தாலும் யாரும் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். உன்னை பற்றி ஏதாவது ஒரு குறை சொல்லிக் கொண்டேதான் இருப்பார்கள். நீ எத்தனை பாடுபட்டாலும் நீ யாரிடமும் நல்ல பேர் எடுக்கவே முடியாது. அதனால் என் பிள்ளையே, உனக்கு யாராவது உதவி செய்திருந்தால் அதை நீ உன் வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடாது. நீ அடுத்தவர்களிடம் நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்று நினைத்து இப்பொழுது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சிக்கலில் சிக்கிக்கொண்டு தவிக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, இந்த அம்மா நீ நல்லவனாக இருக்க வேண்டும் என்றுதான் எப்பொழுதும் நினைப்பேன். நீ ஒரு விஷயத்தை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவருடைய மனதையும் நாம் திருப்திப்படுத்த வேண்டும். நாம் எவ்வளவு அக்கறையோடும் அன்போடும் அவர்களுக்கு உதவி செய்தாலும் நாம் செய்த உதவியை மறந்து நம்மை உதாசீனப்படுத்தி விடுவார்கள். அதனால் யார் மீதும் அதிகமான பாசத்தையும் நட்பையும் நீ வைக்காதே. நீ நம்பிக்கை வைத்த உன் நண்பனே உனக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்வான். அதனால்தான் நீ பெரிய சிக்கலில் சிக்கிக்கொண்டு தவிக்கின்றாய். உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாத ஒன்று நடந்துவிட்டது. நம்பக்கூடாத ஒருவன் மீது நம்பிக்கை வைத்து கடன் பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு தவியாய் தவித்துக் கொண்டிருக்கின்றாய். உன் குடும்பத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவர்களை இந்த அம்மா சும்மா விடமாட்டேன். அவர்களுக்கான தண்டனை கிடைத்தே தீரும். நீ இந்த அம்மாவின் அன்பு குழந்தை. உன் மனதை காயப்படுத்த வேண்டும், உன் குடும்பத்தை நடுத்தெருவில் நிற்க வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு சூழ்ச்சி செய்திருப்பவர்களுக்கு தக்க பாடம் புகற்றுவேன். இந்த அம்மா அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கும் நபர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும். உன்னை நம்ப வைத்து உனக்கு துரோகத்தை செய்துவிட்டு இந்த அம்மாவின் கண்களிலிருந்து ஒருவரும் தப்பிக்கவே முடியாது. உனக்கு உன் அம்மா மீது முழு நம்பிக்கை இருந்தால் மட்டும் நான் சொல்வது அனைத்தும் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். இந்த அம்மாவின் அருள் பெற்ற என் அன்பு குழந்தையின் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கும் யாராக இருந்தாலும் சரி, அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தே தீரும். அவர்களுக்கு என்ன தெரியும் நீ இந்த அம்மாவின் அன்பு குழந்தை என்று? உனக்கு துன்பத்தையும் வேதனையும் கொடுத்து என் கோபத்தை தூண்டிவிடுகின்றார்கள். அதற்கான பதிலடியை நான் அவர்களுக்கு கொடுத்தே தீருவேன். நீ ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுவதும் கண்ணீர் சிந்துவதும் பார்த்தவுடன் இந்த அம்மா உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ சிந்திய கண்ணீருக்கெல்லாம் விடிவுகாலம் பிறந்துவிட்டது. உன்னை சிக்கலில் சிக்க வைத்த அந்த துரோகியிடமிருந்து உனக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகின்றது. என் அன்பு குழந்தையே, உன்னிடமிருந்த பணத்தையெல்லாம் பிடுங்கிச் சென்ற அந்த துரோகி உனக்கே திருப்பித் தரப்போகின்றான். நீ கஷ்டப்பட்டு உழைத்த பணம் உன்னிடமே வந்து சேரப்போகின்றது. உன்னை நம்ப வைத்து கஷ்டத்தில் சிக்க வைத்தவன் ஓடி ஒளிந்திருக்கும் இடம் இந்த அம்மாவின் பார்வையில் பட்டுவிட்டது. உன்னையும் உன் குடும்பத்தையும் கஷ்டப்பட வைத்தவன் உன்னை தேடி வரக்கூடிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. அவன் செய்த தவறுக்கெல்லாம் நீ இதுவரை தண்டனைகளை அனுபவித்து விட்டாய். உன்னுடைய வலியும் வேதனையும் அவனுடைய வாழ்க்கையில் பேராபத்தை உண்டாக்கிவிட்டது. கெடுவான் கேடு நினைப்பான் என்றது போல உனக்கு செய்த துரோகத்தால் அவன் வாழ்க்கையில் இருந்த நிம்மதியெல்லாம் இழந்து தன் தப்பையெல்லாம் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்டு உன்னிடம் ஏமாற்றிய பணத்தையெல்லாம் உன்னிடமே தர வைக்கப் போகின்றேன். இந்த அம்மா சொன்னதை நீ முழு நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக இது நடந்தே தீரும். இனி யார் உன்னிடம் நன்றாக பேசினாலும் நீ உடனே அவர்களை நம்பிவிடாதே.
இவர்கள் சொல்வதை நம்பலாமா வேண்டாமா என்று சிந்தித்து செயல்படு. உனக்கு உண்மையான நண்பனாக இருந்தால் உனக்கு எப்பொழுதும் கெடுதல் நினைக்க மாட்டான். பொய்யான நட்பை நம்பி நீ ஏமாந்து போகாதே. ஒவ்வொரு முறையும் இந்த அம்மா உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, ஏமாறுபவன் இருக்கின்றவரை ஏமாற்றுபவன் ஏமாற்றிக் கொண்டேதான் இருப்பான். இனி நீ இந்த தவறை செய்யாதே. இந்த அம்மா உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன். இனி உன் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். இந்த அம்மா உனக்கு துணையாக இருக்கும் பொழுது உன்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. ஏதோ உன்னுடைய நேரம் இப்படிப்பட்ட பிரச்சனையில் சிக்கும் என்கின்ற அளவிற்கு கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய். இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. உன்னுடைய பூர்வீகத்தினர் செய்த புண்ணியம் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றிவிட்டது. அது மட்டுமல்ல, இந்த அம்மா உன்மீது வைத்திருக்கும் பாசமும் அன்பும் தான் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கப் போகின்றது. இனி எப்பொழுதும் உன் கண்களிலிருந்து ஒரு துளி கண்ணீரும் நீ சிந்திவிடக்கூடாது. நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழப்போகின்றாய். இந்த அம்மா கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன். நீ 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். நீ செய்யாத தவறுக்கெல்லாம் உன்னை யாரெல்லாம் அவதூறாக பேசினார்களோ, உன் மனதை புண்படுத்தினார்களோ அவர்கள் முன்பு நீ உன்னை நிரூபிக்க வேண்டும். நீ யாருடைய சொத்துக்கோ பணத்திற்கோ ஆசைப்பட்டு எந்த தவறையும் செய்யவில்லை என்ற உண்மையை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு முறை உன் எதிரில் நின்று உன்னைப் பற்றி யாரும் தவறாக பேசிவிடக்கூடாது. இதைதான் இந்த அம்மா நினைக்கின்றேன். தவறு செய்தது யாரோ, ஆனால் பலி மட்டும் எந்த தவறையும் செய்யாத நீ அனுபவித்தாய். இனி நீ யார் முன்பும் தலைகுனிந்து நிற்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நீ உனக்கு நேர்மையாக இருந்தாலே போதும். உன்னுடைய உண்மைக்கும் நேர்மைக்கும் வெற்றி நிச்சயம். என்னை மனதார நினைத்து வழிபட்டு வந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும்.